திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 141 கூடல் காண்டம் எல்லாம் வல்ல சித்தர் ஆன படலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் 19வது படலமான நான்மாட கூடலான படலத்தை அடுத்து 20வது படலமாக எல்லாம் வல்ல சித்தரான படலம் அமைந்திருக்கின்றது. நாதமாத்திரையாகிய 4 வேதங்களின் பொருள் அளவை கடந்த நெடிய ஜடாமுடியில் அணிந்த புஷ்கலாவர்தம் முதலான 4 மேகங்களும் 4 மாடங்களாக அமைந்து மதுராபுரியின் மேல் வருணன் விடுத்த மேகங்களை தடை செய்த திருவிளையாடலை உங்களுக்கு கூறினோம் என்று அருளிய ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர், இனி ரிஷபத்தை கொடியாக உயர்த்திய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் எல்லாம் வல்ல சித்தமூர்த்தியாய் திருவிளையாடல் செய்த செயலை யாம் இனி உங்களுக்கு சிறிது கூறுகின்றோம் என்று கூறி, ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எல்லாம் வல்ல சித்தமூர்த்தியாக மதுரை திருநகரில் பல்வேறு திருவிளையாடல்கள் புரிந்ததை விளக்க ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர். தேடி கிடைப்பதற்கு அரிதான ஒளி பொருந்திய நவரத்தினங்களினால் இழைக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்த அபிஷேக பாண்டியனாரும் பாண்டிய நாட்டில் உள்ளவர்களும் நல்ல செல்வ வளத்தோடு இங்கே இம்மையில் வாழ்வதற்காகவும் இன்னும் மறுமையில் நல்ல மோட்சத்தை பெறுவதற்காகவும் அந்த அழகிய மதுரையம்பதியில் எழுந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அவர் குணம் குறிகளுக்கு அதீதப்பட்ட திருவேடத்தை உடையவர், மலர் நோய்க்கு மருந்தினை பெற்றவர். அவர் பாண்டிய நாட்டு மக்கள் நல்ல மோட்ச வீடை அடைவதற்காக அந்த குணம் குறிகள் கடந்த பெருமான். குணம் என்பது முக்குணங்களான சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கின்ற மாயாகாரியமான குணங்களை இது ஜட குணங்கள். குறி என்பது அடையாளம், அது ஆண் பெண் போன்ற பகுப்புகள். இவ்வாறு இந்த குணங்களையும் குறிகளையும் கடந்த அதீதமான பெருமான் அவர் நிஷ்கள சிவம். அவரே மதுரையில் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரராக வீற்றிருக்கின்றார். அந்த சோமசுந்தர பெருமான் மதுரையம்பதியில் ஒரு சித்த மூர்த்தியாக திருவேடம் உடையவராக வருகின்றார். ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சித்த மூர்த்தியாக வரும் அந்த திருவடிவத்தை, திருமேனி பொலிவை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார். வட்ட வார்சடை குஞ்சியும் பூண நூல் மார்பும் இட்ட நீரணி திலகமும் இணைக்குழை தூங்க விட்ட வெள்ளை முத்திரையும் தோல் விரித்த பட்டிகையும் சுட்ட வெண் பொடி பொக்கணம் தூக்கிய தோளும் துய்ய வெண் பொடி அழிந்து மெய் செவந்திடச் சுவடு செய்யும் வெண்திரள் படிக நீண் மாலையும் செவந்த கையிலங்கு கட்டங்கமும் கண்டவர் மனம் சென்று உய்ய வன்புற வீக்கிய உதரபந்தனமும் அட்ட வேங்கை ஈர் உரிவை கீண்டசைத்த கோவணமும் ஒட்ட வீக்கிய புலி அதழும் உடுக்கையும் இடத்தோள் இட்ட யோக பட்டிகையும் பொன் இடையிடை கட்டப்பட்ட சுஹ்ரொலி வேத்திர படை கையும் படைத்து வேத கிண்கிணி சிலம்பு சூழ்ந்த அடிகளின் மிளற்ற ஓதரும் பத முளரி ஊரும் அருள் மது ஒழுக போத ஆனந்த மது நுகர்ந்து அலர் முகம் பொலிய பாதபங்கயம் உபனிடம் பாதுகை சூட சிறிது மூரலும் வெயர்வையும் திருமுகத்து அரும்ப குறுகிய ஆவணம் சித்திரக்கூட நார்ச்சந்தி மருகு சூளிகை உப்பரிகை மாளிகை வாயில் அருகு சூழ் நிறை தெற்றி எவ்விடந்தொரும் அடைந்து என்று ஸ்ரீ சித்தமூர்த்திகள் எழுந்தருளுகின்ற திருக்கோலம் திருமேனி பொலிவு என்பதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மிக அழகான திருப்பாடல்களால் நமக்கு காட்டி அருள் செய்கின்றார். சித்தமூர்த்திகளின் திருத்தோற்றம், அவரது திருமுடி அது வட்டமாக கட்டிய நீண்ட சடை என்கின்ற சிகை, உபவீதம் அணிந்த திருமார்பு, திருநெற்றியிலே திருநீறு, அந்த திருநீற்றின் மேல் அணிந்த திலகம், அவருடைய திருச்செவிகளிலே குண்டலங்கள் தொங்கி அசைகின்ற
சங்கால் ஆன தோடுகள் உடைய திருச்செவிகள், புலித்தோலால் செய்த யோகப்பட்டிகை, நீற்றிய விபூதியை தருவதற்கு அமைந்த பொக்கணத்தை அவர் திருத்தோளிலே சாற்றிக் கொண்டிருக்கின்றார். பொக்கணம் என்பது பிறருக்கு விபூதியை தருவதற்காக அமைந்த ஒரு பை போன்ற அமைப்பு, விபூதி பை என்று சொல்லலாம். சுத்திய பொக்கணத்து என் பணி கட்டங்கம் என்று திருக்கோவையார் வருகின்றது. அதற்கு உரை செய்த ஆசிரியர், பொக்கணம் என்பதற்கு இப்பி வடிவாக தலை ஓட்டால் அமைக்கப்பட்டு விபூதியிடுவதற்காக உபயோகப்படுத்தப்படுவது என்று உரை அருளியிருக்கின்றார்கள். 5 முகங்கள் மேலே அமைந்த வட்ட வடிவமாகிய ஒரு பை என்றும் இதற்கு அர்த்தம். இதில் விபூதியை வைத்து மற்றவர்களுக்கு, தன்னை நாடி வருபவர்களுக்கு ஆன்ம சுத்தியை செய்வதற்காக இந்த விபூதியை தருவது. அதற்காக சித்தமூர்த்திகள் இந்த விபூதி பையை தனது திருத்தோளிலே தரித்துக் கொண்டு வருகின்றார். சித்தமூர்த்திகளின் திருமேனி, அந்த சிவந்த திருமேனியில் வெள்ளிய திருநீறு பூசப்பட்டு இருக்கின்றது. அது சிறிது அழிந்து அந்த சிவந்த திருமேனியை வெளியே காட்டுகின்றது. அந்த திருமேனியில் திரண்ட ஸ்படிகமணிகள் கோர்த்த நீண்ட மாலை திருமார்பில் விளங்குகின்றது. சித்தமூர்த்திகளின் சிவந்த திருக்கரத்தில் மழு விளங்குகின்றது. திரு உதரபந்தனம் சிக்கென கட்டப்பட்டிருக்கின்றது திருவயிற்றில். இந்த திரு உதரபந்தனம் கண்டவர்களினுடைய மனமெல்லாம் அதிலே சென்று பதிந்து இதனை கண்டவர்களை உஜ்ஜீவிக்கச் செய்கின்ற திரு உதரபந்தனம். அது திருவயிற்றை சிக்கென கட்டியதோடு மட்டுமல்லாமல் கண்டவர்களின் மனத்தையும் சிக்கென கட்டுவதாக அமைகின்ற திரு உதரபந்தனம். எம்பெருமான் கொன்ற வேங்கையில் இருந்து உரிக்கப்பட்ட அந்த புலித்தோலை கிழித்து கட்டிய திருக்கோவணம் இடையிலே திருக்காட்சி தருகின்றது. இடையில் பொருந்த கட்டிய புலித்தோல் ஆடை, அந்த திருக்கோவணத்தின் மேலே பொருந்த கட்டிய புலித்தோலால் ஆன ஆடை. சுவாமியின் இடது திருத்தோளிலே யோகப்பட்டிகை விளங்குகின்றது. சுவாமியின் திருக்கரத்தில் வேத்திரப்படை என்று சொல்லப்படக்கூடிய பிரம்பு ஆயுதம். அது தங்கத்தினால் இடையிடையே கட்டப்பட்ட பிரம்பு. சுஹ்ர் என்னும் ஒலிக்குறிப்பை உடைய பிரம்பு, அதனை தாங்கிய திருக்கரம். இவற்றை தாங்கிக் கொண்டருளி சித்தமூர்த்திகள் நடந்து வருகின்றார்கள். அவர்களினுடைய திருப்பாதத்தில் வேதங்களே கிண்கிணியாகவும் சிலம்பாகவும் சூழ்ந்து திருவடிகளிலே சப்தம் எழுப்பிக் கொண்டு வருகின்றது. இறைவனாரது திருவடியை தமது போதத்தால் உணர முடியாமல் தடுமாறி ஏக்கமுற்று நின்ற வேதமும் உபனிஷதமும் இப்பொழுது சித்தமூர்த்திகள் வடிவாக ஆன்மாக்களுக்கு அருளுவதற்காக யோகமூர்த்தியாய் எம்பெருமான் சகலீகரித்து அருளிய இந்த வேளையில் அதே வேதங்களும் உபனிஷதங்களும் ஆனந்தம் மேலிடவே அணிகலமாகவும் பாதுகையாகவும் உருமாறி எம்பெருமானின் திருப்பாதத்தை சூழ்ந்து சூடி அமைகின்றன. எனவே பாதபங்கயம் உபநிடத பாதுகை சூட என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். எம்பெருமானுக்கு வேதங்களே பாதுகைகள், உபனிஷத்துகளே பாதுகைகள். சுவாமி பல மூர்த்தங்களாக சகலீகரித்து வருவது, சகலீகரித்தல் என்றால் திருவுரு எடுத்து வருவது, அது ஆன்மாக்களுக்கு அருளுவதற்காகவேதான், அன்றி வேறு ஒரு காரணமும் இல்லை. போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிவது ஓரார், யோகியாய் யோக முக்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானால் போல் செய் வினையினை வீட்டல் ஓரார், ஊகியா மூடரெல்லாம் உம்பரின் ஒருவன் என்பார் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. இவ்வாறு திருத்தோற்றம் கொண்டு வருகின்ற சித்தமூர்த்திகள் சொல்லுவதற்கரிய சித்தமூர்த்திகளின் அந்த திருவடி தாமரையிலிருந்து ஊற்றெடுக்கின்ற திருவருள் என்கின்ற தேன் சிந்துகின்றது. சிதானந்தமாகிய அந்த தேனை பருகி மலர்ந்த திருமுகம் விளங்கவும், திருவடி தாமரைகள் உபனிஷதமாகிய பாதுகையை சூடவும், எம்பெருமான் ஸ்ரீ வல்லப சித்தராக, எல்லாம் வல்ல சித்தராக எழுந்தருளி வருகின்றார். ஸ்ரீ சித்தமூர்த்திகளின் அந்த திருமுக மண்டலத்தில் சிறிது புன்சிரிப்பும் சிறிது வியர்வையும் அரும்புகின்றது. இத்தகைய திருக்கோலத்திலே மதுரை நகரின் கடைவீதிகள், சித்திரக்கூடம்,
4 தெருக்கள் கூடும் இடம், வீதி, உபரிகை, மாளிகை வாசல், திண்ணை, இந்த இடங்களிலெல்லாம் சஞ்சரிக்கின்றார். அப்படி சஞ்சரிப்பதோடு மட்டுமல்ல, பல வகை திருவிளையாடல்களை செய்தருளுகின்றார் ஸ்ரீ சித்தமூர்த்திகள். தெற்கு திசையில் இருப்பது போல இருப்பார், ஆனால் வடதிசையில் போய் சேர்ந்திருப்பார். கிழக்கு திசையில் இருப்பது போல இருப்பார், ஆனால் மேல் திசையில் மேற்கு திசையில் போய் சிரித்து கொண்டிருப்பார். கண் இமை கொட்டாமல் எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்க, அப்படி பார்த்து நின்ற எவரும் மீண்டும் தேடி அறிய முடியாத வகையில் இந்திரஜாலமாய் மறைந்தும் அருளுவார். தூரத்தில் இருக்கும் மலையை சமீபத்தில் இருப்பதாக செய்வார். இதற்கு ஆகர்ஷணம் என்று பெயர். அருகிலே இருக்கின்ற மலையை தூரத்தில் இருப்பதாக செய்தருளுவார். தேகம் முதிர்ந்த கிளப்பருவம் வாய்ந்த மனிதரை வாலிபர் ஆக்குவார். குதலை சொல் பேசும் வாயுடைய குழந்தைகளை கிழவர்களாகச் செய்வார். இவ்வாறு செய்வதற்கு வயஸ்தம்பம் என்று பெயர். ஆணை பெண் ஆக்குவார், பெண்ணை ஆண் வடிவமாகச் செய்வார், மலடியை குழந்தை பெற்றெடுக்கச் செய்வார். முதுகு வளைந்த கூன், செவிடு, ஊமை, கண் குருடு, முடம் ஆகிய இந்த குறைபாடு உடையவர்களையெல்லோரும் அவர்களின் குறைபாடுகளையெல்லாம் தீர்த்து அருளுவார். வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம் இவற்றையெல்லாம் தங்கமாக ஆக்கி காட்டுவார். செல்வம் மிகுந்தவர்களினுடைய வீட்டில் இருக்கின்ற செல்வத்தையெல்லாம் தரித்திரத்திலே இருப்பவர்கள் வீட்டிலே கொண்டு போய் சேர்ப்பார். சிநேகிதமாக இருப்பவர்கள் தம்முள் சிறிதும் விரோதமில்லாமல் கொடிய மல்யுத்தம் செய்யும்படி செய்வார். எட்டி மரத்திலே, கசப்பு மரமாகிய எட்டி மரத்திலே நல்ல மதுரமாகிய பழங்களை பழுக்கச் செய்வார். இத்தகைய அரிய வித்தைகளை செய்தருளுவார். வைகையில் நீர் பெருகுவதற்கு காலமல்லாத காலத்தில் வைகை நதி ஜலப்பெருக்கெடுத்து ஓடிவரச் செய்தருளுவார். திரும்பவும் அந்த நீர் பெருக்கை வற்றச் செய்து அருளுவார். சமானமில்லாத மதுரமாகிய சுவையுடைய ஓடை நீரை, பொய்கை நீரை உவர்ப்பு நீராக மாற்றுவார். உவர்ப்பு தன்மை உடைய கடல் நீரை இனிய சுவையுடையதாக செய்தருளுவார். மாத்திரக்கோலை ஆகாயத்தில் வீசி நட்டு, அம்மாத்திரைக்கோலின் பேரில் ஊசியை நாட்டி, அந்த ஊசியின் மேலே பெருவிரலை ஊன்றி குறைவின்றி விளையாடி அருளுவார். அந்த ஊசியிலே தலைகீழாக குற்றமில்லாத தம்முடைய சிவந்த திருவடிக் கமலங்கள் ஆகாயத்தில் மலரச் சுழன்று ஆடி அருளுவார். கொடிய வேகத்தை உடைய கருடன் போல பறந்து ஆகாயத்தில் தாவிச் சென்று மேகத்தை பிடித்து, இடியுடன் அவை பருகிய அந்த மேகங்கள் பருகிய நீரை பிழிந்து பார்ப்போருக்கு வியப்பு உண்டாகும்படி அந்த மேகங்களை காட்டி அருளுவார். யாவரும் பார்க்கும்படி அந்த ஆகாயத்தில் அவற்றை முன்போலவே உலாவி விடுத்து அருளுவார். பகலில் தோன்றுகின்ற சூரியன் முதலான பொருட்களை இரவிலே வரச் செய்து அருளுவார். இரவில் தோன்றுகின்ற சந்திரன் முதலான பொருட்களை பகலிலே வரச் செய்து அருளுவார். கொடிய அக்னியும் ஜலமும் சஞ்சரிக்கும் காற்றும் இவற்றின் வேகவன்மைகளை கெடுத்து அருளுவார். மனம் பொருந்திய மலர்களும் காய்களும் கனிகளும் இல்லாத பருவங்களில் அவையவை மலர்வதற்குரிய, காய்வதற்குரிய, கனிவதற்குரிய இல்லாத பருவங்களில் அவைகளை மலரச் செய்வார், காய்க்கச் செய்வார், பழுக்கச் செய்வார். பீழை சொரியும் கண்களை உடைய முதியவர்களை தாம் ஏந்திய வேத்திரப்படை என்கின்ற பிரம்பினால் தடவி கொடுத்து அவர்கள் காளை பருவத்தை உடைய வாலிபர்களாக செய்தருளுவார். வாலிபர்களாகிய அந்த கணவர்கள் அவர்களினுடைய மனைவியான கிழவிகளை மங்கை பருவத்தை அடையச் செய்து அவர்கள் கர்ப்பமுற்று பிள்ளை ஈன்றெடுக்கும்படி பிரம்பால் தடவி திருவெண்ணீர் பிரசாதித்து கிருபை செய்து அருளுவார். ஆகர்ஷணம், அதிருஷ்யம், அஞ்சனம், வசியம், வாதம், வயஸ்தம்பம் என்று சொல்லப்பட்ட இவைகளையெல்லாம் செய்தருளுவார். ஆகர்ஷணம் என்பது தூரத்தில் உள்ளதை சமீபத்தில் வருவித்தல். அதிருஷ்யம் என்பது கண்களுக்கு புலப்படுவதை புலப்படாமல் செய்தல். அஞ்சனம் என்பது மறைந்து கிடக்கும் பொருள்களை விளக்கி காட்டுதல். வசியம் என்பது பகைவர்களை தன்வசப்படுத்துதல். வாதம் என்பது இரும்பு முதலான உலோகங்களை தங்கமாக்குதல். வயஸ்தம்பம் என்பது பாலனை பாலனாகவே இருக்க வேண்டிய வயதை நிறுத்துதல் அன்றி விருத்தரை இளைஞராகவும் இளைஞரை விருத்தராகவும் நிலை பெறச் செய்தல்.
வேத நூலை முறையே உணராதவர்களுக்கு 64 கலைகளும் ஐயம் திரிபு இன்றி விளங்க திருவெண்ணீற்றினை அவர்களினுடைய நாவில் சிதறுவார். அவர்கள் வேத முதலான சாஸ்திரங்களை சந்தேக விபரீதமின்றி புரிந்து கொள்வார்கள். அபிஷேக பாண்டியனார் தனது மனைவியுடன் சஞ்சரித்து உலவும் அன்றலர்ந்த மணமமைந்த மலர்கள் நிறைந்த பூஞ்சோலையில் உள்ள தென்னை மரங்களை பனை மரங்களாக செய்தருளுவார். மரக்கூட்டங்களையும் பறவைகளையும் 2 கொம்பினை உடைய யானை முதலிய பல மிருகங்களையும் ஒன்றை பிரிதொன்றாக ஞான திருஷ்டியால் நோக்கி அருளுவார். எல்லோரும் விரும்பத்தக்க அழகு அமைந்த வாலிபர்களை மருண்ட மான் போன்ற பார்வையுடைய மாதர்களாக்குவார். பாதாளத்தில் இருக்கின்ற பொருட்களை வானுலகத்தில் உள்ள பொருட்களாகவும் வான் உலகத்தில் உள்ள பொருட்களை பாதாளத்தில் உள்ள பொருட்களாகவும் செய்தருளுவார். இவ்விதமாக எண்ணிறந்த வித்யைகளை சிவலோகத்திற்கு இறைவரும் மலையரச புத்திரியாருக்கு இறைவருமாகிய சித்தமூர்த்திகள் வடிவம் கொண்டு வந்த அந்த சோமசுந்தர கடவுள் இவ்வாறான திருவிளையாடல்களை செய்து அருளினார். பெருந்தன்மையும் முத்தத்தன்மையும் வாய்ந்த பிராமணர் முதலிய தொன்று தொட்டுள்ள மதுராபுரியில் உள்ள 4 வர்ணத்தவர்களும் சித்த யோகிகள் செய்தருளும் திருவிளையாடல்களில் தங்கள் கண்களையும் மனத்தையும் பறிகொடுத்து அவரிடமிருந்து கண்களையும் மனத்தையும் மீட்க வலிமையில்லாதவர்களாக மயங்கி தத்தமது வர்ணாசிரமங்களுக்குரிய நித்திய கர்மம் முதலியவற்றையும் மறந்து ஸ்தம்பித்து இருக்கின்றனர். இத்தகைய அற்புதங்களை ஒற்றர்கள் அபிஷேக பாண்டியனாரிடம் வந்து தெரிவிக்கின்றார்கள். உடனே அபிஷேக பாண்டியனார் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்ல சித்தமூர்த்திகளை இந்த இடத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று கூறி அனுப்பினான். அவர்களும் அரசனின் கட்டளை பெற்று சித்தமூர்த்திகளை அடைந்து இயற்கையாகவே வினை சம்பந்தத்திலிருந்து நீங்கிய அந்த சித்தமூர்த்திகள் திருவிளையாடல்களை பார்த்து மன்னர் அனுப்பிய ஆட்களும் சித்தமூர்த்திகளின் வசத்தவராய் அங்கேயே இருந்து விட்டார்கள். சித்தமூர்த்திகளை அழைத்து வரும்படி சென்ற ஏவல்காரர்கள் வராததால் மந்திரிகளை அனுப்புகின்றார் அபிஷேக பாண்டியனார். அவ்வாறு சென்ற மந்திரிகளும் சித்தமூர்த்திகளை பணிந்து, சுவாமிகளே, எங்கள் அரச சமூகத்திற்கு வரவேண்டும் என்று கூற, அந்த சித்தமூர்த்திகளோ, உங்கள் அரசனால் எனக்கு என்ன பலன் ஏற்பட போகின்றது என்று மறுத்து அருளுகின்றார். உலக பாரத்தை தாங்கும் பாண்டியன் தமர்களாகிய மந்திரிகள் சித்தமூர்த்திகளை பணிந்து அரசனிடம் சென்றார்கள். அபிஷேக பாண்டியனார் சமூகத்திலே சென்று சித்தமூர்த்திகள் இங்கே வர மறுத்துவிட்டார் என்று மன்னரிடம் தெரிவிக்கின்றார்கள். தர்மஸ்வரூபமாகிய அபிஷேக பாண்டியனார் சொல்கின்றார், சிவானுக்கிரகம் பெற்று இம்மை மறுமை பயன்களையும் வெறுத்த யோகவான்கள் இந்த பூலோக மன்னர்களையோ மந்திரிகளையோ மதிப்பார்களா? அல்லது இந்திரன், பிரம்மன், விஷ்ணு முதலான பிற தேவர்களையும் மதிப்பார்களா? அவர்கள் மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இவையெல்லாம், இந்த பதங்களெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்று நினைத்து வணங்கினான். இவ்வாறு ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எல்லாம் வல்ல சித்தராகி மதுரை பதியில் நிகழ்த்திய திருவிளையாடல் இது. எல்லாம் வல்ல சித்தரான படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது. இந்த சித்தரை ஆக்ஞா சித்தர் என்று திருவாலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது. இவ்வாறு 24 திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எல்லாம் வல்ல சித்தரான படலத்தை விளக்கி அருளினார். இனி 21வது படலமான கல்யானைக்கு கரும்பு அருத்திய படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.